ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பவானி சுற்றுவட்டாரத்தில் 3வது நாளாக பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்தியூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பிவிட்டது. அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேலும் வழுக்குப்பாறை பகுதியிலும் கனமழை பெய்ததால் எண்ணமங்கலம் ஏரிக்கு உபரி நீர் அதிகரித்துள்ளது. வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீராலும் எண்ணமங்கலம் ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீராலும் மூலக்கடை பகுதியில் அந்தியூர் பர்கூர் சாலை மூழ்கி வெள்ளக்காடாக மாறியது. சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அதிக அளவு தண்ணீர் வெளியேறியதால் சாலையை பொதுமக்கள் கடக்க பொதுப்பணித்துறையினரும் போலீசாரும் அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் பவானி பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக தொட்டிப்பாளையம் காலனியில் ஏராளமான வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. மேலும் அந்தியூர் பவானி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அந்தியூர் பவானி இடையே சுமார் 2 மணி நேரம் அந்த சாலை வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் அனுப்பப்பட்டன.